வந்து பெருசா நியூஸ் ஆக்குறாங்க. இது வந்து அம்மாடி தாங்க முடியல இவங்க நியூஸ் ஆக்குறத பார்த்தா. ஹுசைன் வந்து மாலை ஓட்டாரு, ஹுசைன் கும்பிட்டு விழுந்துட்டாரு, ஹுசைன் வந்து திருநீரை வச்சுக்கிட்டாரு நெத்தியில என்று சொல்லி இவங்க போட்டும் ஆடுற ஆட்டம் இது அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். சங்கிகள் அதானே விரும்புறாங்க. நீ இங்க வாயா, பேருக்கு ஹுசைன் வச்சுக்கயா, பேருக்கு வந்து என்ன அப்துல் கலாம் வச்சுக்க. ஒரு சாமியார் அம்மனமா உட்காந்தாருன்னா அவர் கார்ல விழுகு, தீப ஆதாரனை ஏத்து, என்ன உன்னுடைய சந்தோஷத்துக்கு வந்து நீ வீணையை வச்சு வாசி, முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணாத, இஸ்லாத்தை பேணாத, பேரளவுல இருந்துக்க. இந்த உலகத்துல நீ சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய். நீ தனித்து அவதானே விரும்புறான். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த காதல் கருமாந்தரம் இருக்குல்ல, காதல் லவ்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, ஆனா பயன்படுத்துற விதம் எப்படி? என்ன இதெல்லாம் வந்து உண்மையான காதலா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு வாள் வைக்கலாமா? இது கரெக்டா? அது இல்லைன்னு ஒரு கோஷ்டி இங்கிட்டு வருது, தவறுன்னு சொல்லி விளங்கி இங்க இருந்து ஒண்ணு போனா நான் இதுலயும் இருப்பேன் அதுலயும் இருப்பேன்னா ஹுசைனாவும் இருப்பேன், சைத்தானாவும் இருப்பேன், சுல்தானாவும் இருப்பேன்னா ஒண்ணு சுல்தானாரு அல்லது சைத்தானாரு, ஏதாவது ஒன்னாரு, ஒண்ணு தெளிவாரு இல்லைன்னா பைத்தியமாரு. அப்ப நான் ரெண்டுமாவும் இருப்பேன் அப்படின்னா இது வந்து சரியா? உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மன் சாஃபகல் யுஹ்மின் வமன் சாஃபகல் யுஹ்ஃபுர், விரும்பியவர் இதை விரும்பட்டும், விரும்பாதவர் இதை விட்டு ஓடட்டும், போய்கிட்டே இரு. ஒன்னால இஸ்லாத்திற்கோ அல்லாவிற்கோ லாபம் கிடையாது. ஒரு ஆள் இங்க குறைஞ்சு போயிட்டாங்க, இட ஓட்டு பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் குறைஞ்சிட்டாருன்னு அல்லாஹ் வருத்தப்பட போறானா? நரகவாசிகளுக்கு தான் வந்து இதுல வந்து இடம் இருக்குதே தவிர நரகத்தினுடைய காவலாளி தான் சந்தோஷப்படுவாரே தவிர அல்லாஹ் வருத்தப்பட மாட்டான். ஏன்னா இங்க இருந்து ஒண்ணு போறது போட்டும், பேரளவு இருக்கட்டும், அங்க இருந்து 100 வருதே, லட்சக்கணக்கில் வருதே.